அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசினருக்கு இதுவரை 7.5 சனி முடிந்து தற்போது 4ஆம் இடத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனி உண்டாகி இருக்கிறது. மன உளைச்சல், பல சங்கடங்கள், சொத்து பிரச்சனைகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம், மந்த நிலை, சோர்வு, அடிக்கடி அலைச்சல் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். உணவு கட்டுப்பாடு தேவை. தாயார் உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஈகோ ப்ராப்ளம் உண்டாகும். அடிக்கடி ஒற்றுமை குறைவு உண்டாகும். சுபகாரிய தடைகள் உண்டாகலாம். வீடு வாகனம் மூலமாக செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முதலீடுகளில் கவனம் தேவை. போட்டிகள் எதிர்ப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உண்டு. வேலை பளு உண்டு. மற்றவர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகலாம். அரசியலில் நிதானம் தேவை. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்றவை கிடைக்க தாமதமாகலாம். கட்சிக்குள் சில வேண்டாத விரோதிகள் உருவாகலாம். அரசியலில் நிதானம் தேவை. அடுத்து விவசாயிகளை பொறுத்தவரை சுமார் கால்நடைகளால் லாபம் உண்டு. வரவு செலவு சரியாகத்தான் இருக்கும். கலைஞர்கள் பரவாயில்லை. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் உண்டாகலாம். பெண்களுக்கு தேவையில்லாத ஈகோ ப்ராப்ளம், அலைச்சல், டென்ஷன் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள். வேலை பளு தங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். மாணவர்கள் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. விளையாட்டின் போது கவனமாக பார்த்து விளையாடுங்கள். உடல் நல பாதிப்பு உண்டாகும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9. மஞ்சள் நிறம், பச்சை நிறம் தங்களுக்கு அதிர்ஷ்டம். வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நாள். புஷ்பராகம் அறியலாம். வடகிழக்கு திசை அதிர்ஷ்டம். தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை அவர் பார்க்கிறார். ஓரளவுக்கு சிரமத்திற்கு பிறகு பதவி உயர்வு, தொழில் விருதி உண்டாகலாம். 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானம். தொழிலில் கவனம் தேவை. நேரடி கவனம் தேவை. தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். 10ஆம் பார்வை ஜென்மராசியில் உடல்நிலை, மனநிலை பாதிப்பு உண்டாகும். தனுசு ராசினருக்கு உடல் நிலையில் பாதிப்பு உண்டாகும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். பரிகாரம் விநாயகர், ஆஞ்சநேயர், கால பைரவர் வழிபாடுகளை செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் கோயிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.